சொல்லுவாங்க கிட்டே வந்துடும். ஃபுல்லாக டைட் பண்ணி போட்டாச்சு. பூ போட்டு அது டிசைன் எந்த மாதிரி கஷ்டம் பூ போட்டு பில்லர் மெயின் ஹுட் பில்லர் தான். ஃபுல்லாக மெயின் கேட்டு சேஃப்டி கேட்டு சென்டரில் ஒரு அது இன்ச்சஸில் உள்ளே எல்லாம் பர்க்குள்ள கிளாஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கம்பெனி பேர் அசப்புரா ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன். கேட்டு, ரெயிலிங்கு, கிளாஸ் பால்கனி, சேஃப்டி கேட்டு, மெயின் கேட்டு, பர்க்குள்ள கிளாஸ் மேலே இருக்கும் அதெல்லாம் பண்ணிடுறேன். எல்லாமே 304 ஜிந்தால் பிராண்ட் தான் வரும். நல்ல கம்பெனி யூஸில் பண்ண ஜிந்தால் தான் ஜேவிஎஸ். அதில் மேலே பேர் வரும், சின்ன சின்ன கம்பெனியில் எல்லாம் பேர் வரும். இப்போ ஒரு மதம் ரூமில் ஒரு சைடு பண்ணி பார்க்கலாம். அது கேட்டு, சேஃப்டி கேட்டு, பக்கத்தில் விநாயகர் சின்னது ஒரு கேட்டு, மேலே பால்கனி, கிளாஸ், ரெயிலிங்கு, சிடி எல்லாம் பண்ணிச்சு. சிடியிலே வுட் பில்லர் எல்லாம் போட்டு 2 இன்ச்சு பைப் போட்டு பண்ணிச்சு. வாங்க பார்க்கலாம். 10க்கு 10 ஹைட்டு 10, லென்த்து 10 தான். கஸ்டமர் தான் சொன்னாரே ஃபுல்லாக ஹைட்டு தான் வேணும், மேலே கிரில் எல்லாம் வேண்டாம், ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் மெயின் கேட் தான் வேணும். அதுக்கு தான் அது பண்ணா HPL சீட் தான். 304 ஜிந்தால் தான். அதுக்கு மேலே சீல் இருக்கும். சின்ன கம்மியிலே அது 304 தான் வரும். அது ஃப்ரேமு 60க்கு 60, அதுக்கோட 40 வரும். HPL சீட் தான். அதில் எந்த மாதிரி கலர் வேணும் அந்த மாதிரி கஸ்டமர் சாய்ஸ் தான். அதில் வாட்டர் ப்ரூஃப் தான். 10 கலர் தான் இருக்கும். அது மார்பிள் டிசைனில் இருக்கும். அப்புறம் கஸ்டமர் எந்த கலர் வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ணால் அந்த கலர்லேயே பண்ணலாம். அது இல்லை மழையில் வேலை துருப்பிடிக்க இதுவுமே ஆகாது. எவ்வளோ வேலை இருக்கோ அது ஆகாது, மழையிலே ஆகாது. ஒரு கம்பெனி 15 வருஷம் கேரண்டி தருவார். அதுக்கப்புறம் நானே கேரண்டி தான் தருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கலர் வேணும் 10 கலர் வரும். அதில் சீட்டில் எந்த மாதிரி கலர் கஸ்டமர் சாய்ஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி கலர் போடலாம். கன்ஃபார்ம் இருங்க. அது ஒரு அடி உள்ளே ராட் போட்டு பெல்டிங் நல்லா அடிச்சு அது இன்ச்சஸில் உள்ளே எல்லாம் சைடில் எல்லாம் பெல்டிங் அடிச்சு அப்புறம் தான் எதுவுமே தாங்க. நீங்கள் பார்க்கலாம் ஒரு அடி தான் ராடு உள்ளே இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கு வெயிட்டு எல்லாம். நான் ஒரு 2 நாள் தூக்கலாம் பட் இருக்காது கீழே. யார் ஒரு அடி அதை SS ராட் போட்டு வெல்டிங் அடிக்கணும். நிறைய மாடல் இருக்கும். எந்த மாதிரி கஸ்டமர் அந்த சீட் கேட்குற டிசைன் அந்த மாதிரி டிசைன், பூ டிசைன் இல்லை விநாயகா போட்டு எல்லாம் வச்சுலாம். இல்லை தனியாக வேறு பிளைன் போடணும், பிளைன் போட்டுக்கலாம். எந்த மாதிரி டிசைன் கேட்கணும் அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அதே SS சீட் தான், வேறு வராது. அது நல்ல திக்னஸாக வரும். அந்த கேட்டு 1050 சீட் இருக்கு. அப்புறம் லேசர் ஃபுல்லாக கட்டிங் இருக்கு, ஃபுல்லாக ஹைட் இருக்கு. மேலே லேசர் தனியாக இருக்கும், கீழே அது லேசரு ஃபுல்லாக HPL சீட்டு. நம்மளுக்கு சின்னது பைப்பே 304 தான். மெயின் இங்கே பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் டப்பால் ஹைட் இருக்குது. அதுக்கு தான் டப்பால் ஒரு 100 அடி கன்ஃபார்ம் உள்ள அது எக்ஸ்ட்ரா ராட் போட்டு ஜாயிண்ட் பண்ணி போட்டாச்சு. ஹேண்டல் லாங் ஹேண்டல் இருக்கு. அப்புறம் ஹேண்டல் 2 பக்கம் இருக்கும். உள்ளே ஹேண்டல் இருக்கும், அதில் அவுட்டரில் ஹேண்டல் இருக்கும். ஸ்டார்டிங் 850 ரூபா. இந்த மாதிரி கஸ்டமர் எல்லாம் டிசைன் சாய்ஸ் பண்ணுற ஃபுல்லாக SS பண்ணோத்து ஒரு 850 ரூபா ஸ்டார்டிங் ஆகிடும். ஃபுல் SS 850 ரூபா 900 ரூபா. எந்த மாதிரி ஜாஸ்தி கேப் எப்படி கம்மி வச்சணும் ஜாஸ்தி வச்சணும் அதிக அளவு தான். ரேட்டு கொஞ்சம் கம்மி இருக்கு. 1200 1300 எல்லாம் கேட்குறாரு ஸ்கொயர் ஃபீட்ல. நம்ம இதை கேட் பண்ணால் ஒரு 1050 ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல. அதே குவாலிட்டி ஜிந்தால் தான் வரும். 304 கிரேட் வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அது கேப் எல்லாம் ஜாஸ்தி வச்சுருவாரு. 4 கம்மி எவ்வளோ இதுக்கு இத்தனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் HPL சீட்டு குவாலிட்டி ஜிந்தால் 304 தான் வரும். எல்லா இன்ச்சஸ் 304 தான் வரும். மேலே சீல் தான் வரும். மேலே கீழே எல்லாம் நல்லா சப்போர்ட் போட்டு அது சைடில் லேசர்லேயே அது சின்னது பைப் போட்டு பெல்டிங் அடிச்சு வாரண்டி தருவோம் கன்ஃபார்ம். 15 வருஷம் மழையில் துருக்கு பிடிக்காது. இந்த கேப் எவ்வளோ இருக்காது. அதில் நிறைய பேர் கேப் எல்லாம் ஜாஸ்தி போட்டு அப்புறம் கேட் கீழே இருக்காது. அது கன்ஃபார்ம். கேப் அதை மேலே கீழே எல்லாம் பார்த்து லெவல் பண்ணி அப்புறம் தான் அது கேட் ஃபிட்டிங் பண்ண முடியும். இப்போ பக்கத்தில் ஒரு சின்னது சேஃப்டி கேட் போட்டாச்சு. அதுக்கு கீழே டிசைன் எல்லாம் பண்ணி அப்புறம் மேலே WPC போட்டு ரிவீட் போட்டு எல்லாம் ஃபுல்லாக டிசைன் போட்டு அந்த தாப்பால் உள்ளே வெளியில் 2 பக்கம் இருக்கேன். கீழே லேசர் இருக்கும். இந்த கம்பி எல்லாம் அது போட்டு ஃபுல்லாக 304 தான். அது மேலே சின்ன சின்ன அது பால்ஸ் இருக்குது. அதிலே ரிவீல் அது 304 தான் வரும். மேலே இருக்குது 304 ஃபுல்லாக SS பண்ண ஒரு 4 இன்ச்சு கேப் வச்சா ஒரு 650 ரூபா ஸ்டடி. கீழே அது டிசைன் போட்டாச்சு பூ போட்ட மாதிரி இல்லை. அது அப்புறம் பாக்ஸ் SS பண்ணி அதை WPC அதை போட்டு ரிவீட் அடிச்சாச்சு.
சென்டரில் அதே பைப் போட்டு பால்ஸ் வச்சு டிசைன் வச்சு ஸ்டேட்டு 4 கம்பி 2 அந்த பக்கம் மழை வெயில் துரு பிடிக்காது கேட்டு இதுவுமே இருக்காது. சேஃப்டி கேட்டு பக்கத்தில் சீடியில் இது ஒரு சின்னது ரெலிங் மட்டும் போட்டாச்சு. பில்லர் போட்டு போஸ்ட் போட்டு அதில் பூ போட்டு அது 2 இன்ச் பைப் போட்டு அது 1800 ஆச்சு. 3 அடி இருக்கும். பூ போட்டு 304 அது கம்பி சின்னதேலே கம்பியிலே 304 தான் வரும். ஜிந்தால் தான் ஜிஎஸ்எல். அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்னது விநாயகா கேட் மாட்டாச்சு போட்டாச்சு. அதுக்கே சைஸ் 3க்கு 3 மெயின் கேட்டு சேஃப்டி கேட்டுக்கு சென்டரில் ஒரு சேஃப்டிக்குள்ளே ஒரு ரெல்லிங் போட்டாச்சு. ஸ்கோரில் தான் பூ போட்டு டிசைன் எல்லாம் அந்த மாதிரி டிசைன் தான். அது ஸ்கோரில் இருக்காச்சு. அது ஸ்கோரில் 700 வரும். ரன்னிங் பிட் ஒரு ரன்னிங் பிட்டு 700 வரும். டிசைன் தான் பால் டிசைன் எல்லாம் சேர்த்து 3 ஃப்ளோர் இருக்காச்சு. அதே ரவுண்ட் டிசைன் மேலே டாப்பு கீழே பில்லர் மெயின் ஹுட் பில்லர் தான். இப்போ அதை ஸ்கோர் பில்லர் போட்டு அதில் நிறைய ரவுண்டு பண்ணலாம் ரவுண்டு போடலாம். பட் ஸ்கோர் பில்லர் போட்டு கஸ்டமர் அந்த மாதிரி கேட்டார். 600 ஆச்சு. ரிச் பாலோட ரன்னிங் பிட் ஹுட் பில்லரு 4000 சில்லர் வரும். இப்போ 60 அடி 50 அடி இருக்கும் தான் ஒரு ஹுட் பில்லர் பிரியுதா கஸ்டமருக்கு ஆடாச்சு. அது கெமிக்கல் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கு நிறைய பேருக்கு ஒயிட் சிமெண்ட் போட்டு டைட் பண்ணுவார். அது நம்ம அந்த மாதிரி இல்லை, கெமிக்கல் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் கீழே அது சின்னது பில்லர்லேயே பெல்டிங் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குது. அப்புறம் அந்த கிளாஸ் பால்கனி எல்லாம் போட்டாச்சு. பில்லர் போட்டு டிசைன் போட்டு டப்பம் கிளாஸ் தான் 12 mm அது பெண்டாக இருக்க கொஞ்சம் அது பெண்ட் பண்ணி போட்டாச்சு. பூ போட்டு அது டிசைன் எந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற அந்த மாதிரி டிசைன் கிளாஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கே கிளாஸ் ப்ரைஸு படியில் இருக்கும் 1500. பால்கனியில் வேணும்தும் 1300 350 1350. அதில் ஹைட் கம்மி வேணும் ஹைட் கம்மி பண்ணி போடலாம். ஹைட்டு சவுரில் கொஞ்சம் கம்மி இருக்கு. நம்மளுக்கு ஹைட்டு கலரே போடலாம். டிசைனு இல்லை பிளைன் போட்டால் பிளைனு போடலாம். கஸ்டமர் இந்த மாதிரி சாய்ஸ் கேட்குற அந்த மாதிரி சாய்ஸில் பண்ணலாம். ஃபுல் எஸ்எஸ்ல போடலாத ஒரு 600 அடி ஒரு ரன்னிங் பிட்டு 600. அதே வீட்டிலே உள்ள கிளாஸ் லேரிங்லாம் பண்ணாச்சு. ஹுட் பில்லர் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வுட்டு தான். அது கிளாஸ் போட்டு டிசைன் கிளாஸு பிளைனு இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாரு. அந்த மாதிரி ஃபுல்லாக கஸ்டமர் கேட்குற மாதிரி அதே பில்லர் வுட்டு தான் கெமிக்கல் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி போட்டாச்சு. ஓடே விடாத வாட்டர் அது டப்பம் கிளாஸ் தான் 12 mm ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு போடலாம். பட் அது எலங்கி டைப் எலங்கி பிக் பண்ணாச்சு. அந்த மாதிரி டப்பம் கிளாஸ் போட்டு பிளைன் போட்டு தான் 1500 அந்த 2 ரன்னிங் பிட்டு வந்துடும். பிரிண்டட் எல்லாம் பிளைனு டிசைன் இந்த மாதிரி கேட்குற கஸ்டமர் அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அதில் 20 அடி அது கிளாஸ் எல்லாம் பண்ணாச்சு. அந்த பக்கம் ஒரு 60 அடி அது ரெல்லிங் பிளைனாக போட்டு சென்னையில் ஃபுல்லாக கோயம்புத்தூர் தமிழ்நாடுல ஃபுல்லாக பண்ணி கொடுத்துரு. ஆப்பரே அது 60 அடியிலே ஒரு உட் பில்லர் பிரிதா. அதுக்கப்புறம் கஸ்டமர் அதை வண்டிக்கு ரீசார்ஜ் எல்லாம் வாடகை எதுவுமே கேட்க மாட்டேன்.